இன்றைக்கி நம்ம வத்தலை பற்றி பார்ப்போம். வத்தலுக்கு அரிசி உளுந்து என்னைக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம அரிசியும் ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க. இது சொசைட்டி அரிசி, வீட்டு அரிசி இல்லை 2ம் கலந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சோன்னே மாவு அரைச்சோன்னே நம்ம இந்த அரிசியை மட்டும் அரைச்சிக்குவோம். அரைச்ச மாவில் வந்து ஜீரகம், உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம், பச்சை மிளகாய் தனியாக மிக்சியில் அரைச்சி அதோட கலந்துருங்க. இப்போ அடுப்பில் கனமான பாத்திரம் வச்சு நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இந்த மாவையும் அதில் ஊற்றிடணும். மாவையும் அதில் ஊற்றிட்டு நல்லா ஒத்தாப்பில் கிளறிக்கோங்க. கிளறி கொஞ்சம் கெட்டியானோன்னே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விடுங்க. திறந்து திறந்து கிண்டி விடுங்க. அப்போ தான் மாவு அடி பிடிக்காமல், அடி எப்படி காந்தோ அதனால அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்து 1 ஹவர் வரைக்கும் அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. காலையில் எந்திரிச்சு நம்ம புழிஞ்சிடலாம், சூடு இல்லாமல் இருக்கும். இப்போ காலையில் எந்திரிச்சு திறந்து பார்க்கும்போது அதில் வெடிப்பு வெடிப்பாக இருக்கணும். அதான் நல்ல கன்சிஸ்டன்சி. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அது வத்தல் கரெக்டாக வரும். காலையில் புழியும்போது உங்களுக்கு வந்து ஹீட் இருக்காது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள்.